ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க நாளைக்கு மார்க்கெட் லெவல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நேற்று பேங்க் எக்ஸ் லெவல்ஸ் கொடுத்துருந்தேன் இல்லையா, அது ப்ரைஸ் சார்ட் காட்டுறதா சொல்லியிருந்தேன். அதை ஒரு தடவை பார்த்துட்டு போயிடலாம். நேற்று பாருங்க, பேங்க் எக்ஸ்க்கு ரெசிஸ்டன்ஸ் 58,800 கொடுத்துருந்தேன், சப்போர்ட்டு 57,900 கொடுத்துருந்தேன், மிட் பாயிண்ட் 58,350 கொடுத்துருந்தேன். ஓப்பனிங்ல ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணிருச்சு. ஃபர்ஸ்ட் கேண்ட்லேயே பார்த்தீங்கன்னா மேலே ரெசிஸ்டன்ஸ் பிரேக் பண்ணால் செகண்ட் லெவல் அதையே ரீச் பண்ணிருச்சு. அடுத்து பாருங்க, நம்ம கொடுத்த அந்த தேர்ட் லெவல் 59,611 அது வரைக்குமே போயிருக்கு. அதுக்கு மேலே போயிட்டு மறுபடியும் பாருங்க, அந்த லைனுக்கு உள்ள வந்து அந்த லெவல்ஸுக்கு உள்ள க்ளோஸ் கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே நல்ல ஃபால் ஆயிருக்கு. இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீமியம் அந்த 58,800 காலு. இது வந்து 59,500. இது வந்து நம்ம 59,600 லெவல்ஸ் கொடுத்ததுனால நான் ரவுண்ட் நம்பராக இருக்கட்டும்னு 59,500 வச்சிருக்கேன். இது பாருங்க, மார்க்கெட் இங்க ரீச் ஆனப்ப இங்க கால்லாம் இங்க போயிட்டான். இது அடுத்தடுத்து லைன் போட்டுட்டே போனா போயிட்டே தான் இருக்கணும். நான் 4 லைன் மட்டும் போட்டிருக்கேன் உங்களுக்காக காட்டுறதுக்கு. இது பாருங்க 59,500, அதோட கரெக்டா லாஸ்ட் லைன் வரும். அந்த லாஸ்ட் லைன்ல இருந்து கரெக்டா அவன் சப்போர்ட் எடுத்திருக்கான் பாருங்க. இப்படிதான் இருக்கும். இது பாத்தீங்கன்னா டேபிள் எல்லாம் நம்ம எல்லாம் இந்த ஸ்ட்ரைக்லாம் நமக்கு கிடைக்காது. நமக்கு ப்ரைஸ் சார்ட்ல இருந்து எடுத்தா மட்டும்தான் நம்ம இந்த லைன்ஸ். பேங்க் எக்ஸை நீங்க அப்படிதான் பண்ண முடியும். சில பேர் இதெல்லாம் பண்றதே கிடையாது. ஆனா இதுவெல்லாம் ஈஸி தான். நம்ம நிப்டி, ஃபினிப்டி, பேங்க் நிப்டி எப்படியோ அந்த மாதிரி தான் இதுவுமே. சில பேர் இதெல்லாம் பண்றது இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு இது தெரிஞ்சதுல இருந்து நான் இதை எடுத்து நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அதோட எக்ஸ்பெரிக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ வந்து நிப்டி பார்க்கலாம். நாளைக்கு நிப்டிக்கு நாளைக்கு சப்போர்ட்டு 24,750, ரெசிஸ்டன்ஸ் 25,050, மிட் பாயிண்ட் 24,900. 25,050க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 24,750 கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மிட் பாயிண்ட்ல இருந்தா சப்போர்ட்டோ ரெசிஸ்டன்ஸோ தேடி அப்படியே டிராவல் ஆகும். பேங்க் நிப்டி பார்ப்போம். பேங்க் நிப்டிக்கு சப்போர்ட் 51,100, ரெசிஸ்டன்ஸ் 52,400, மிட் பாயிண்ட் 51,750. 52,400க்கு மேல போச்சுன்னா மார்க்கெட் அப் ட்ரெண்ட், 51,100 கீழே போச்சுன்னா மார்க்கெட் டவுன் ட்ரெண்ட். மிட் பாயிண்ட்ல இருந்துச்சுன்னா மேல கீழே போகும், பார்த்துக்கோங்க. ஃபினிப்டி பார்க்கலாம். ஃபினிப்டி நாளைக்கு எக்ஸ்பிரி பார்த்து ட்ரேட் பண்ணுங்க. அதுக்கான லெவல்ஸ் மேல கீழே கொடுத்துடலாம். ஃபினிப்டிக்கு சப்போர்ட் 23,200, ரெசிஸ்டன்ஸ் 23,700, மிட் பாயிண்ட் 23,450. 23,700க்கு மேல போச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவலு 23,739, செகண்ட் லெவலு 23,814, தேர்ட் லெவலு 24,166. கீழே சப்போர்ட் கீழே போச்சுன்னா ஃபர்ஸ்ட் லெவலு 23,152, செகண்ட் லெவலு 23,061, தேர்ட் லெவலு 22,723. இதுல பாத்தீங்கன்னா இந்த செகண்ட் லெவல் கீழேயும் சரி மேலேயும் சரி செகண்ட் லெவல் பிரேக் அவுட் கொடுத்தா பெரிய டார்கெட்டா தெரியுது, மேலேயும் சரி கீழேயும் சரி. இது கீழே இருக்கிறனால கீழே உள்ள அந்த 2 சப்போர்ட்டை உடைச்சா இங்க கீழே வந்து ஒரு பெரிய டார்கெட் கிடைக்கலாம். ஆனா மேல போறது கஷ்டம் தான். ஏன்னா இதை கனெக்ட் பண்றப்போ கீழே உள்ள பாயிண்ட் ஒரு 500 பாயிண்ட் வருது க்ளோசிங்ல இருந்து. மேல கனெக்ட் பண்ணீங்கன்னா ரொம்ப 800 பாயிண்ட் கிட்ட வருது. அதனால மேல போறது கஷ்டம்ன்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன். என்ன வேணாலும் நடக்கலாம் மார்க்கெட்ல. நாளைக்கு பார்க்கலாம் என்ன நடந்ததுன்ற மாதிரி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், தேங்க்யூ.